وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1440 ஜமாதுல் அவ்வல் மாதம் 5ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் ஷேக் அப்துல் பாரி அஸ்-சுபைத்தி அவர்கள் உனக்கு பயனுள்ள விடயங்களை செய்வதற்கு நீ கரிசனை காட்டுவாயாக எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை தக்வா செய்வதென்பது இறை விசுவாசிகளுடைய கட்டுச்சாதனமாகும். இந்த தக்வாவின் மூலமாகத்தான் நாளை மக்கள் எல்லாம் எழுப்பப்படுகின்ற போது ஈடேற்றம் அடைவதற்கு ஒரு அடிப்படை காரணியாக இருக்கக்கூடியதும் இந்த தக்வாதான் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்விலே ஒரு மனிதன் வெற்றி அடைவதென்பது, வெற்றியை இலக்காக கொண்டு பயணிப்பதென்பது ஒவ்வொரு மனிதனிடம் வேண்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதனூடாக அந்த மனிதன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை அவன் நாடுவது, விரும்புவது இதன் காரணமாகத்தான். எனவே ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அயராது முயற்சிக்க வேண்டும். அதற்காக தொடர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனிடமும் வேண்டப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வெற்றியை அடைந்து கொள்வதற்காக, மகிழ்ச்சியை அடைந்து கொள்வதற்காக பல விடயங்களை நமக்கு தெளிவாக வரைந்து காட்டியுள்ளார்கள். அந்த வகையிலே வெற்றியை அடைந்து கொள்வதற்காக 3 முக்கியமான விடயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இந்த 3ஐயும் பின்பற்றி நடக்கின்ற போது அவன் உலகத்திலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற்றவனாக, மறுமையிலும் வெற்றியும் மகிழ்ச்சிக்கும் உரியவனாக அவன் மாறுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு பயன் தரக்கூடிய விடயங்களிலே நீ ஈடுபடுவதற்கு நீ கரிசனை காட்டுவாயாக. வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீ உதவி கோருவாயாக. வலா தஅஜஸ், எனக்கு இயலாது என்று நீ சோம்பேறியாக இருந்து விடாதே என்ற 3 வெற்றிக்குரிய காரணிகளையும் நபி அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்த இடத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, உயரிய குறிக்கோளின் பக்கம் பயணிப்பதற்காக அவன் முயற்சிக்க வேண்டும். அவனுடைய பண்பாடுகளை அழகியதாக, நற்குணமுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவனுடைய செயல்பாடுகள், வணக்கங்களை, மிகவும் சிறப்புக்குரிய வணக்கங்களை தனது வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு முயற்சிப்பதோடு, அவனுடைய வாழ்வுக்கு என்று உலகிலே நான் வாழ்வதற்கென்ற ஒரு குறிக்கோளை அவன் அடித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்நாளில் ஏதாவது ஒரு லட்சியத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கென ஒரு உயரிய பாதையை, சிந்தனையை, குறிக்கோளை அவன் வரவழைத்துக் கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, அஃபமன் யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹிஹி அஹ்தா, அவன் முகங்குப்புற நடந்து செல்கின்றவன் நேர்வழி பெற்றவனா, அல்லது நேரான பழியிலே, நேரான பாதையிலே பயணிக்கின்றவன் நேர்வழி பெற்றவனா என்பதை அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்கின்றான். எனவே நல்ல பயனுள்ளவைகளை அமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை நம்மீது கடமையாக இருக்கின்றது. நேரான வழிகளை தேடி அதனிலே பயணிப்பது, அதன்படி வாழ்வை அமைத்துக் கொள்வது என்பது ஒவ்வொரு அடியானின் மீது கடமையாக இருப்பது என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே மனிதா,
உனக்கு பயன் தரக்கூடிய விடயங்களிலே நீ ஈடுபடுவாயாக. வாழ்வு என்பது மிகவும் குறுகியதாக இருக்கின்றது. வாலிப பருவம் என்பது வயோதிபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியம் என்பது பல நோய்களால் எச்சரிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், உலகத்திலே நான் ஒரு நாள் சூரியன் மறைகின்ற போது அந்த நாளிலே எனது வாழ்நாளில் ஒரு நாள் முடிந்து விட்டது. நான் எனது செயல்களிலே எதனையும் அதிகப்படுத்திக் கொள்ளவில்லையே என்று கவலைப்படுவதை போன்ற ஒரு நிலை எனக்கு எந்த நாளிலும் ஏற்படவில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். சூரியன் மறைகின்ற போது எனது வாழ்நாளிலே ஒரு நாள் குறைந்து விட்டது, ஆனால் அதற்கு பிரதி உபகாரமாக எனது செயல்பாடுகள் நன்மைகள் அதிகரிக்காவிட்டால் அதற்காக நான் நொந்து கொள்ளுவேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, நாளை மக்களுடைய கண்களுக்கு முன்னால் நரகம் கொண்டு வரப்படுகின்ற போது, யௌம யததக்கருல் இன்சான், அந்த நாளிலே மனிதன் அவனால் விடப்பட்ட பொடுபோக்காக இருந்த அந்த காலங்களை பற்றி அவன் சிந்திப்பான், கவலைப்படுவான். வஅன்னா லஹு ذிக்ரா, அந்த நேரத்திலே அவைகளை பற்றி நினைத்து கவலைப்பட்டு என்னதான் அவன் பயன்பெற போகின்றான். அந்த நேரத்திலே அவன் கூறுவான், யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி, அவன் மனதால் நொந்து கொள்வான், நான் எனது வாழ்வை மறுமைக்காக ஏதாவது முற்படுத்தி இருக்க வேண்டுமே என்று கவலைப்படுவான், சஞ்சலப்படுவான். ஆனால் அதனூடாக எந்த பயனையும் அடைந்து கொள்ள மாட்டான். அன்பார்ந்தவர்களே, எனவே எவன் ஒரு மனிதன் நான் செய்யக்கூடிய செயல் எனக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கரிசனை கொள்கின்றானோ, உறுதி கொள்கின்றானோ, அவன் பல லாபகரமான பல விடயங்களை அவன் அடைந்து கொள்வான், நல்ல பெருமதியான பொக்கிஷங்களை பெற்றுக் கொள்வான். அது மாத்திரமல்ல, அமல்களிலே அதிகமான கூலிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வேலைகளை செய்வதற்கு அவன் முண்டியடித்துக் கொள்வான். அந்த செயல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாக இருக்க வேண்டும் என்று அவருடைய செயல்பாடுகள் அமைந்து கொண்டே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தோழர்கள் சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அமல்களில் சிறந்தது எது யா ரசூலல்லாஹ், நற்கூலிகளை அதிகமாக ஈட்டி தரக்கூடியது யா ரசூலல்லாஹ் என்று கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக இருந்திருப்பதை நபியுடைய வரலாறுகளிலே நாம் பார்க்கலாம். ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வருகை தந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்னவென்று கேட்கின்றார்கள். அதற்கு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஐ யுஸ்லிம கல்புக லில்லாஹ், உனது உள்ளம் அல்லாஹுக்கு அடிபணிவது, அல்லாஹுக்கு முன்னால் சரணடைவது என்று கூறிவிட்டு கூறினார்கள், உன்னுடைய கைகளினால் நாவுகளினால் முஸ்லீம்கள் ஈடேற்றம் பெற வேண்டும், உன்னின் மூலமாக எந்த தீங்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அந்த மனிதருக்கு நபி அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். அதனை தொடர்ந்து அந்த மனிதர் கேட்கின்றார், ஃபையுல் இஸ்லாமி அஃதல், இஸ்லாத்திலே மிகவும் சிறப்புக்குரியது எது என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல் ஈமான், இறை விசுவாசம் என்று கூறிய போது இறை விசுவாசம் என்றால் என்ன என்று கேட்கின்றார்கள். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ்வை விசுவாசிப்பது, வானவர்களை விசுவாசிப்பது, அல்லாஹுடைய வேதங்களை விசுவாசிப்பது, அல்லாஹுடைய தூதர்களை விசுவாசிப்பது, மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த நாளை விசுவாசிப்பது என்று அந்த மனிதருக்கு கூறிய போது மீண்டும் அந்த மனிதர் கேட்கின்றார், ஐயுல் ஈமானி அஃதல், இறை விசுவாசத்திலே மிகவும் சிறப்புக்குரியது எது என்று கேட்டபோது அல் ஹிஜ்ரா, வெறுப்பது என்று கூறினார்கள். அதாவது மனதால் வெறுப்பது என்று கூறிய போது வெறுப்பது ஹிஜ்ரத் என்றால் என்ன என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், தஹ்ஜுருஸ்ஸூ, எதுவெல்லாம் கெட்டதாக இருக்கின்றதோ, எதுவெல்லாம் மனசாட்சிக்கு முரண்பாடாக இருக்கின்றதோ அவைகளை எல்லாம் வெறுத்து நடக்க வேண்டும் என்று அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். எதற்காக இவ்வளவு கேள்வி கணைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் என்றால், நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள், எனது வார்த்தைகள், எனது நடவடிக்கைகள் மிகவும் உச்சகட்ட சிறப்புக்குரிய விடயங்களாக அமைய வேண்டும் என்பதற்காக சஹாபா தோழர்கள் எல்லாம் மிகவும் ஆசை கொண்டிருப்பதை இது போன்ற வரலாறுகள் மூலமாக காணலாம்.
அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தனியாக தொழக்கூடிய தொழுகை, அந்த தொழுகை ஜமாஅத்துடன் நிறைவேற்றப்படுகின்ற போது 27 மடங்கு சிறப்புக்குரியதாக நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே தனியாக தொழுவதை விட்டு அந்த 27 மடங்கு நன்மைகள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் தர்மத்தை பற்றி கூறுகின்ற போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது 1,00,000 திர்ஹம் செலவு செய்வதை விட 1 திர்ஹம் சிறப்புக்குரியதாக ஆகிவிட்டது என்று நபி அவர்கள் சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள். எனவே உரிய நேரத்தில் காலம் நேரம் பார்த்து தேவைகளை உணர்ந்து செலவு செய்யப்படுகின்ற பணம் பல கோடி ரூபாய்களை விட பெருமதி மிக்கது என்பதை நபி அவர்கள் இங்கே நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவன் ஒரு மனிதன் தனக்கு பயனுள்ள விடயங்களாக அவனுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று கரிசனை கொள்கின்றானோ, ஆர்வம் கொள்கின்றானோ, அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகளுடைய பிரதிபலன் உலகத்திலே அதற்கென ஒரு அடையாளங்களை பெற்றுக் கொள்வான். அவனுடைய செயல்களுக்கென ஒரு அத்தாட்சி உலகத்திலே இருக்கும். அது மாத்திரமல்ல, அவனுடைய அதற்குரிய சிறப்புகள் எல்லாம் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். நன்மையான ஒரு விடயத்தை நாம் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வோம் என்றால் அவருடைய சிறப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் மக்கள் கூறிக்கொண்டே இருப்பார்கள். அதனுடைய சிறப்பு மிகவும் பெருமதியான கூலியும் வெற்றியும் மறுமையிலே அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் காணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது மனிதர்கள் கூறுவார்கள், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ், உலகிலும் அழகானதை தருவாயாக, மறுமையிலும் அழகானதை தருவாயாக, நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள். உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு, அவர்கள் சம்பாதித்து கொண்டவைகளுக்கு அவர்களுக்குரிய பங்கு அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இந்த உலகத்திலும் மறுமையிலும் அழகானதை ஹசனாவை தருவாயாக என்றால் உலகத்தில் என்னென்ன அருள்கள் இருக்கின்றதோ, உலகத்தில் என்னென்ன மகிழ்ச்சிகள் இருக்கின்றதோ அனைத்து மகிழ்ச்சிகளும் இந்த உலகத்தில் அழகானதை தருவாயாக என்பதற்குள் அடங்கிவிடும். அதே போன்றுதான் மறுமையில் என்னென்ன சந்தோஷமான அழகான விடயங்கள் இருக்கின்றனோ அவைகள் எல்லாம் மறுமையில் அழகானதை தருவாயாக என்ற இந்த குறுகிய பிரார்த்தனைக்குள் அனைத்தும் அடங்கிவிடும் என்பதை தப்சீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவன் ஒரு மனிதன் தனக்கு பிரயோஜனமானதாக அமைய வேண்டும் என்று ஆர்வம் கொள்கின்றானோ அவன் முதலாவது தன்னிலிருந்தே அவன் ஆரம்பிப்பான். நான் எனது செயலை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், நான் எனது வார்த்தைகளை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், எனது நடவடிக்கைகளை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று முதல் தன்னிலே அவன் ஆரம்பித்து விட்டு தன்னை அவன் திருத்திக் கொள்வதற்கு முயற்சிப்பான், தன்னை சீரான பாதையில இட்டுச் சொல்வதற்கு முயற்சிப்பான். அதே போன்று அது மாத்திரம் நின்று விடாமல் அந்த மனிதன் அவனுக்கு தேவையற்ற விடயங்களை விட்டும் அவன் தூரமாகி விடுவான். எதுவெல்லாம் அவனுக்கு பயனற்றதாக இருக்கின்றதோ அந்த விடயங்களில் அவன் ஈடுபடாமல் அவனை தடுத்துக் கொள்வான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாத்துடைய நல்ல பண்புகளில் ஒன்றுதான் தர்குஹு மா லா யஅனி, அவனுக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டும் தூரமாகி விடுவதென்பது ஒரு அழகிய பண்பாக இருக்கின்றது. எவன் ஒரு மனிதன் தனக்கு தேவையற்ற விடயங்களில் ஈடுபடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வானோ அவன் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் பயனுள்ள விடயங்களிலே அவன் ஈடுபடுத்திக் கொள்வான். அப்போது அவனுடைய இஸ்லாம் அழகானதாக மாறிவிடும். அவனுடைய நேரங்கள் எல்லாம் எது அதி முக்கியமாக இருக்கின்றதோ அந்த விடயங்களிலே அவன் ஈடுபடுவான். அவனுடைய செயல்பாடுகள் இதன் காரணமாக ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு சென்று கொண்டே இருக்கும். அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய நடத்தைகள் எல்லாம் ஒரு ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கும். அவ்வாறு அவன் இருக்கின்ற போது அவன் தூய்மையானவனாக மாறிவிடுவதோடு அவனுடைய பண்பாடுகள், அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரு பரிசுத்தமானதாக மாறிவிடுவதோடு மாத்திரம் நின்று விடாமல் அவன் தன்னை தானே கண்காணித்துக் கொண்டிருப்பான். என்னிடத்திலிருந்து எந்த கெட்ட வார்த்தைகளும் வந்துவிடக் கூடாது, என்னிடத்திலிருந்து விரும்பத்தகாத எந்த செயலும் வந்துவிடக் கூடாது என்று அவன் தன்னையே அவன் கண்காணித்துக் கொன்ற போது மாத்திரம் நின்று விடாமல் எல்லா விதமான நடவடிக்கைகளையும் அவன் ஒரு காவல்காரன் போன்று கண்காணித்துக் கொண்டிருப்பான். அதே நேரத்திலே அவன் உண்மையாளனாகவும்
நீதியாளனாகவும் இருப்பான். அவனுடைய நடவடிக்கைகளுக்கு நீதி செலுத்தக்கூடியவனாக அவனே இருப்பான். அவனுடைய வார்த்தைகள் நீதமானதாக இருக்கின்றதா, நேர்மையானதாக இருக்கின்றதா என்பதை அவன் கண்காணித்துக் கொண்டே இருப்பான் என்பதை இந்த தேவையற்ற விடயங்களில் நாம் ஈடுபடாமல் இருக்கின்ற போது தன்னை தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஏராளமான வாய்ப்புகள் அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது கூட்டத்தினர்களுக்கு உபதேசம் செய்யும் போது கூறுகின்றார்கள், நான் உங்களுக்கு தடுத்த விடயங்களில் மாறு செய்வதற்கு நான் விரும்பவில்லை, மாறாக உங்களிடத்திலே சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்பதைத்தான் நான் விரும்புகின்றேன் என்று அந்த கூட்டத்தை பார்த்து கூறிவிட்டு கூறுகின்றார்கள், நான் நல்லவைகள் அடைந்திருப்பதெல்லாம், நான் நல்ல இடத்துக்கு வந்திருப்பதெல்லாம் இல்லா பில்லா, அல்லாஹுடைய அருளால் அன்றி வேறொன்றும் கிடையாது. நான் அல்லாஹின் மீதே பரம் சாட்டுகின்றேன், அவனின் மீதே மீளுகின்றேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை அல் குர்ஆனிலே நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் கரிசனை காட்டுவதென்பது பயனுள்ள விடயங்களின் மீது கரிசனை காட்ட வேண்டும். அவ்வாறு நாம் கரிசனை காட்டுவோம் என்றால் நாம் இந்த உலகத்திலே பயனுள்ள நல்ல விடயங்களை அடித்தளம் விடுவதற்காக நாம் முயற்சிப்போம். பூமியிலே உலகத்திலே வளர்ச்சிகள், அதாவது அபிவிருத்திகள் ஏற்படுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். இதன் காரணமாக நமது வாழ்விலே அல்லாஹுடைய அபிவிருத்திகள், பரக்கத்துகள் தெளிவாக சொறிவாக நமக்கு வருவதோடு மாத்திரம் நின்று விடாமல் நமது செயல்கள் எல்லாம் தெளிவானதாக, அதிகமாக நன்மைகள் செய்வதற்கு பழக்கப்பட்டவர்களாக நம்மை இது போன்ற சிந்தனைகள் நம்மை மாற்றும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் பிரயோஜனமான விடயங்களை செய்ய வேண்டும் என்றால் அதற்கென சில முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். எத்துணை சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் இருந்தாலும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் உறுதியாக நமது மனதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் ஆசைப்படக்கூடிய எல்லா செயல்களும் அது நமக்கு பிரயோஜனமானதாக இருக்கும் என்று ஏமாந்து விடக்கூடாது. அதே போன்று நாம் வெறுக்கக்கூடிய எல்லா செயல்களும் நமக்கு தீங்கு செய்துவிடும் என்றும் நாம் எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் புத்தியுள்ள மனிதன் யார் என்றால் அவருடைய காலங்களை, நேரங்களை நாம் சொற்ப இன்பங்களை அனுபவிப்பதை விட நாம் நிரந்தரமாக வெகு தூரத்திலே மறுமை வாழ்விலே அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், அதிகமான அந்தஸ்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், பிரயோஜனங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற தூர நோக்குடன் செயல்படக்கூடியவர்களாகத்தான் புத்தியுள்ள மனிதன் இருப்பான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், ஆனால் நீங்களோ அவசரமாக உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், வததரூனல் ஆஹிரா, மறுமையை விட்டு விடுகின்றீர்கள். ஆனால் புத்தியுள்ள மனிதன் நிரந்தர சந்தோஷத்துக்காக அவன் சொற்ப இன்பங்களை அவன் தியாகம் செய்து அதற்காக அவன் முயற்சிக்கக்கூடியவனாக இருப்பான். அதே போன்று அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் ஒரு விடயத்தை வெறுப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு நன்மைக்குரியதாக இருக்கும். அதே நேரத்திலே ஒரு விடயத்தை நீங்கள் நேசம் கொள்வீர்கள், விரும்புவீர்கள், அதிலே உங்களுக்கு கெடுதி இருக்கும். நீங்கள் அறியாதவர்களாக இருக்கின்றீர்கள், அல்லாஹ் தான் எதிலே நன்மை இருக்கின்றது என்பதை அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த பயனுள்ள விடயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் நாம் பயன் தரக்கூடிய மனிதர்களுடன், பயன் தரக்கூடிய நல்லவர்களுடன் தோழமை கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எவ்வாறு இருக்கின்றான், அவனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பது அவனுடைய தோழனை பொறுத்து, நண்பனை பொறுத்து தான் கணிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அர்ரஜுலு அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் தனது அடியானுடைய மார்க்கத்திலே, அதாவது தனது தோழனுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே இருக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு கூறுகின்றார்கள், உங்களில் ஒருவர் யாரை தோழமை கொள்கின்றார் என்று சிந்தித்து பார்க்கட்டும் என்று கூறுகின்றார்கள். எனவே எனது நண்பன் எவ்வாறு இருக்கின்றான், எனது தோழன் எவ்வாறு இருக்கின்றான் என்பதை பொறுத்துத்தான் நான் எவ்வாறான மனிதன் என்று கணிக்கப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே தொடர் ஹதீஸிலே கூறுகின்றார்கள், ஒரு சாலிஹான மனிதனுக்கும் ஒரு கெட்ட மனிதனுக்கும் நபி அவர்கள் எவ்வாறு ஓமானம் கூறுகின்றார்கள் என்றால், ஒரு சாலிஹான மனிதன் ஒரு நறுமணம் விற்கக்கூடிய, அத்தர் விற்கக்கூடிய ஒரு மனிதனை போன்றும், அதே போன்று கெட்ட மனிதன் ஒரு உலை ஊதக்கூடிய ஒரு மனிதனை போன்றும் என்று உதாரணம் கூறிவிட்டு கூறுகின்றார்கள். ஒரு அத்தர் விற்கக்கூடிய, நறுமணம் விற்கக்கூடிய மனிதனுடன் நீங்கள் சேர்ந்து நடந்தால் குறைந்தது
அவரிடத்திலே ஒரு நல்ல நறுமணத்தையாவது நல்ல சுவாசத்தையாவது பெற்றுக்கொள்வீர்கள். அவரிடத்தில் எந்த தீங்கும் வரமாட்டாது. அதே நேரத்திலே உலை ஊதக்கூடிய நெருப்பூதக்கூடிய அந்த மனிதரிடத்திலே நீங்கள் இருந்தால் அது உங்களுடைய ஆடையை எரித்து விடலாம் அல்லது ஒரு துருவாடையை தரலாம் என்று கெட்ட நண்பருக்கும் நல்ல நண்பருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓமானம் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் நமது செயல்பாடுகள் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் நல்ல நண்பர்களை, மார்க்கமுடைய நண்பர்களை, நற்குணம் உள்ளவர்களை தெரிவு செய்து கொள்வோம் என்றால் அவரின் மூலமாக நன்மைகள் தான் நமக்கு கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் போதித்துவிட்டு கெட்ட நண்பர்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே முஸ்லிம்களுக்கு நன்மைகள், பரக்கத்துக்கள், அபிவிருத்திகள் அதிகமாக குவிந்து விட்டதென்றால் அந்த மனிதன் நினைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய அருள் என் பக்கம் வந்து விட்டது, அல்லாஹுடைய பரக்கத் அபிவிருத்தி எனக்கு வந்து விட்டது. எனவே அதனை கொண்டு நன்மைகள் செய்வதற்கு, அதனை கொண்டு சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய வேலைகள் ஈடுபடுவதற்கு ஒருபோதும் பின்வாங்கிவிடக் கூடாது, தடமாறிவிடக் கூடாது. அவசரமாக அல்லாஹ்வினால் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை, சன்மானங்களை, அபிவிருத்திகளை சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய முறைகளிலே ஈடுபடுவதற்கு அவன் முயற்சிக்க வேண்டும், அவசரப்பட்டுக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வாழ்விலே ஒரு திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும். என்னிடத்திலே வரக்கூடிய நல்ல பிரயோஜனத்தின் மூலமாக பிறருக்கு ஒரு நன்மை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ஒவ்வொரு மனிதனும் தனது மனதிலே ஆழமாக பதித்துக் கொண்டு அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப நன்மைகள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாதும், உங்களது சக்திக்கு உட்பட்ட முறையிலே, உங்களது சக்திக்கு ஏற்பட்டவாறு அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே ஒரு மனிதன் தனக்கு அதி சிறப்பான அமல்களை செய்ய முடியவில்லை என்றாலும் சாதாரண அமல்களை செய்து அதி சிறப்புக்குரிய செயலுக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே ஒரு மனிதன் நான் உச்சகட்ட நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சாதாரண நன்மைகள் செய்ய கிடைக்கின்ற போது அவைகளை தாமதப்படுத்தி அல்லது அவைகளை பிற்படுத்தி விட்டால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண நன்மைகள், பெருமதியான வெகுமதிகளை எல்லாம் அவன் இழந்து விடக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே யாருக்கு எந்த நன்மைகள் செய்வதற்கு வசதி இருக்கின்றதோ, யாருக்கு எந்த பயன்பாட்டை பிறருக்கு எத்தி வைக்க முடியும் என்ற வழி இருக்கின்றதோ அவைகளை செய்வதற்கு ஒருபோதும் அவன் பிந்திவிடக் கூடாது, தடமாறிவிடக் கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் இந்த அமலை செய்வதனூடாக இந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வான் என்று எழுதி இருக்கின்றான். எனவே உலகத்தில் எவ்வாறு உணவுகளை அல்லாஹ் பங்கு வைத்திருக்கின்றானோ அதே போன்றுதான் ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு செயற்பாடுகளை பங்கு வைத்திருக்கின்றான். எனவே ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு முடியுமான நன்மைகளை செய்வதற்கு அவன் முண்டி அடித்துக் கொள்ள வேண்டும். அதனை விட்டுவிட்டு பிறர்கள் செய்யக்கூடிய அதி உச்ச தர்மத்தை போன்று நானும் செய்ய வேண்டும் என்று ஒரு ரியால் தர்மம் செய்யக்கூடியதை பிற்படுத்தி விடாமல் உடனடியாக அவன் செய்துவிட வேண்டும். அல்லது சமூகத்துக்கு பல சேவைகளை செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்து அந்த நிலைக்கு வந்ததற்கு பின்னால் நானும் சேவைகள் செய்ய வேண்டும் என்று காலங்களை கடத்தி விடாமல் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உரிய முறையிலே பயன்பெறக்கூடிய முறையிலே அவன் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற வரலாறுகள் எல்லாம் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எல்லா விதமான செயல்பாடுகளும் பயனுள்ளதாக அமைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இரண்டாவதாக வஸ்தஇன் பில்லாஹ், இந்த பயனுள்ளதாக நாம் செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி கூற வேண்டும். எனது வார்த்தைகள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், எனது நடவடிக்கைகள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், எனது செயல்பாடுகள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா படைப்பினங்களும் விரும்பியோ விரும்பாமலோ மீளக்கூடிய உதவி வேண்டப்படக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்கின்றான். எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி கூற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் கஷ்டத்தில் இருக்கின்ற போது, துன்பத்தில் இருக்கின்ற போது, மகிழ்ச்சியில் இருக்கின்ற போது, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்விடத்திலே உதவியை நாட வேண்டிய, உதவியை தேட வேண்டிய கடமை பாட்டுடன் மனிதன் இருக்கின்றான். அவனுடைய உலக விடயமாக இருந்தாலும் மறுமை விடயமாக இருந்தாலும் எல்லா நேரத்திலும்
அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே உதவி வேண்டக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை கீழ் வரக்கூடிய செய்திகள் நமக்கு விளங்கப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. ஒரு மனிதன் தொழுகையிலே இருப்பான் என்று சொன்னால் அவன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற இந்த வார்த்தையை கூறாமல் அவனுடைய ஒரு ரக்அத் முழுமையை பெறமாட்டாது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்அத்துகளிலும் யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்ற இந்த வார்த்தையை கூறாமல் அவனுடைய ரக்அத் முழுமையை பெறமாட்டாது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற போது கூறுகின்றார்கள், முஆதே, நீ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும், தொழுகையை முடித்ததற்கு பின்னால் நீ அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்று அல்லாஹ்விடத்தில் உதவி கோருவதை நீ விட்டு விடாதே என்று கூறினார்கள். யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நல்ல வணக்கங்களில் ஈடுபடுவதற்கும் நீ எனக்கு உதவி புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பாயாக என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் உபதேசம் செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் பயனுள்ள விடயங்களிலே ஈடுபட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே உதவி கூற வேண்டும். மூன்றாவதாக வலா தஅஜஸ், நீ இயலாதவனாக இருந்து விடாதே, சோம்பேறியாக இருந்து விடாதே என்ற இந்த செய்தி நமக்கு உருக்கமான ஒரு செய்தியை நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. எனவே நன்மைகளை செய்து கொள்வதற்கு, வாழ்விலே முன்னேறுவதற்கு, அபிவிருத்திகளை செய்வதற்கு, கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, பூமியிலே அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். என்னால் இயலாது, எனக்கு முடியாது என்ற ஒரு நொண்டிச்சாட்டை வைத்துக் கொண்டு நாம் சோம்பேறியாக இருந்து விடக்கூடாது என்பதை இந்த வாசகம் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பூமியிலே படைத்து பூமியை நிர்வாகம் செய்யக்கூடிய சக்தியை தந்திருக்கின்றான். எனவே இவைகளிலே நாம் சோம்பேறிகளாக இருந்துவிடக் கூடாது. எனக்கு முடியாது, எனக்கு இயலாது என்ற ஒரு பண்பை வளர்த்துக் கொள்வோம் என்றால் அவன் ஒரு கெட்ட பாதையிலே, அவன் ஒரு சோம்பேறித்தனமான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றான். அவ்வாறு அவனை இயலாதவனாக, எனக்கு முடியாது, எனக்கு இயலாது என்ற ஒரு தன்மையை வளர்த்துக் கொள்வான் என்றால் அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு கெட்டதாக, ஷைத்தானுக்கு உட்பட்டதாக, ஒரு மாயை வாழ்க்கையிலே தான் அவன் முன்னேறி கொண்டிருப்பான். ஆனால் அவன் படுபாதாளத்திலே தான் விழுந்து விடுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எப்போது ஒரு மனிதன் எனக்கு இயலாது, முடியாது, இதனை எனக்கு செய்ய முடியாது, தொழுகையை நிறைவேற்ற முடியாது, தர்மங்கள் செய்ய முடியாது, பிறருக்கு உதவ முடியாது, இது போன்ற செய்திகளை, சிந்தனைகளை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய தூண்டுதலாக இருக்கின்றன. எனவே எப்போது ஒரு மனிதன் அவ்வாறு இருந்தால் நான் இவ்வாறு இருந்திருப்பேன், அதை செய்திருந்தால் இவ்வாறு அடைந்திருப்பேன் என்று காரணங்களை தேடிக் கொண்டிருப்பது என்பது இது ஷைத்தானுடைய வழிகாட்டுதலாக இருக்கின்றது. எனவே அவைகளை விட்டுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவியை வேண்டியவனாக முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவ்வாறு நொண்டி சாட்டுக்களை சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் அவர்களுக்கு கவலையும் கோழைத்தனமும் கஞ்சத்தனமும் கடன் தொல்லைகளும் தான் அவர்களை தீண்டிக் கொண்டே இருக்கும். இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் ஒன்றுதான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வ தல்இத் தைனி வ கலபத்திர் ரிஜால். அதாவது இயலாமை, சோம்பல், கவலைகள், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் தொல்லைகள், அதாவது இது போன்ற விடயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோரக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறான இயலாமையை, நொண்டிச்சாட்டுக்களை சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் சேர்ந்து நடக்க வேண்டாம். அவ்வாறு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நாளை செய்வோம், நான் அடுத்த வருடம் செய்வோம் என்று காரணங்களை சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சமூகத்திலே எந்த பிரயோஜனமும் இருக்க மாட்டாது. உங்களூடாக சமூகத்துக்கோ நாட்டுக்கோ எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. எனவே சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சோம்பேறியாக ஓய்வெடுக்க வேண்டும், உடல் ஆரோக்கியத்துக்காக ஓய்வெடுக்க வேண்டும் என்று சோம்பேறித்தனத்தை யார் அவனது லாபகரமான விடயமாக எடுத்துக் கொள்கின்றானோ உண்மையிலே அவனது உடல் ஆரோக்கியத்தை, அவனது ஓய்வு நேரத்தை அவன் வீணாக்கி கொண்டவனாகத்தான் கருதப்படுவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த 3 செய்திகளையும் நமது வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நாம்
பயனுள்ள விடயங்களை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லா விடயத்தையும் அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி கூற வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் எனக்கு இயலாது என்று ஷைத்தானுடைய வழிவகைகளை வீழ்ந்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டி உதவி கோரி அதனை முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்காக முயற்சிக்க கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா காலங்களிலும் மரணம் வரும் வரை பயனுள்ள செயல்பாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹ்விடத்திலே உதவியை வேண்டி அல்லாஹ்விடத்திலே உதவியை வேண்டியவனாக முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய மனிதர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.